accounting for amalgamation in the books of selling company இப்போ பார்க்க போறோம். பையிங் கம்பெனி புக்ஸ்ல தான் நம்ம ரெண்டு மெத்தட், பர்ச்சேஸ் மெத்தட், மெர்ஜர் மெத்தட், அதெல்லாம் நம்ம வந்து பையிங் கம்பெனில ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் அங்க செல்லிங் கம்பெனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இங்க அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்தா என்னென்ன இருக்கும்? அசெட், நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட், liabilities, நான் கரண்ட் liability, கரண்ட் liability, ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஸோ மொத்தம் 5 ஐட்டம் தான் இருக்கும். 2 அசெட், 2 liability, ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. இங்கே என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணணும். அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸ் நான் 4 பிரிக்கிறேன். 4 கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வெரி சிம்பிள் கேஸ். செல்லிங் கம்பெனியை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்டேஜ். ரெண்டாவது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருந்தால் என்ன ஆகும்? மூணாவது, சம் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நாட் டேக்கன் ஓவர் பை பையிங் கம்பெனினா என்ன ஆகும்? மூணாவது கேஸ். நாலாவது கேஸ், கேஷ் எடுத்துக்கல, பையிங் கம்பெனி இஸ் நாட் டேக்கிங் ஓவர் கேஷ், அப்போ என்ன ஆகும்? ஸோ மொத்தம் 4 கேஸா நான் இதை உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ் வித் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நாட் டேக்கன் ஓவர், கேஷ் நாட் டேக்கன் ஓவர், 4 கேஸா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கேஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 5 அசெட் 5 லெட்ஜர் இருக்கும். அந்த 5 லெட்ஜரை எப்படி க்ளோஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் நான் கரண்ட் எல்லாத்தையும் ரியலைசேஷனுக்கு மாற்றி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ என்ன ஆகும்? இந்த 4 லெட்ஜர் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். நான் கரண்ட் அசெட், நான் கரண்ட் லைபிலிட்டி, நாலுமே க்ளோஸ் ஆகி ரியலைசேஷன் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ஷேர் கேபிட்டலையும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மாற்றி விடுங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரியலைசேஷனுக்கு மாற்றணும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு விச் இஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை ஷேர் ஹோல்டருக்கு மாற்றணும். 2 ஸ்டெப். அடுத்தது, ரெகக்னைஸ், ரிசீவ், டிஸ்சார்ஜ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். வாட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்? பையிங் கம்பெனி செல்லிங் கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வாங்கிக்கிறான், பிஸ்னஸ் எடுத்துக்கிறான். அதுக்கு பையிங் கம்பெனி வில் பே சம் அமௌண்ட் கால்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதுக்கு மொத்தம் 3வது ஸ்டெப்ல 3 ஸ்டெப்: ரெகக்னைஸ், ரிசீவ், டிஸ்சார்ஜ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். லாஸ்ட் ஸ்டெப், இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டும் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டும் இருக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை ஷேர் ஹோல்டருக்கு மாத்தி விட்டீங்கன்னா டேலிடு. ரியலைசேஷன் இஸ் நத்திங் பட் P&L அக்கௌண்ட் மாதிரி. இந்த சைடு வந்தா ப்ராஃபிட், இந்த சைடு வந்தா லாஸ். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ அதை ஷேர் ஹோல்டருக்கு மாத்தி விட்டா இப்போ ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேலி ஆகும். பையிங் கம்பெனி போடும்போது பேலன்ஸ் ஷீட் போட்டா டேலி ஆச்சுன்னா நம்ம போட்டது சம்வாட் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி செல்லிங் கம்பெனில ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் இந்த 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சுன்னா நீங்க போட்டது சம்வாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன? அசெட் டெபிட் பேலன்ஸ் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணணும், ஸோ கிரெடிட் பண்ணணும். ரைட்? ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட்ஸ். லயபிலிட்டிஸ்ல கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணணும், ஸோ டெபிட். ஸோ liability அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் 2வது ஸ்டெப். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணணும், ஸோ டெபிட். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டு ரியலைசேஷன், சாரி, டு ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். ரைட்? ரெகக்னைஸ், ரிசீவ், டிஸ்சார்ஜ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன? கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல எனக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வரணும், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாங்கிட்டேன், வாங்கின பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துட்டேன். அந்த மாதிரி 3 ஸ்டெப். இப்போ நார்மலா கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி போடுவீங்க? டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்னு போடுவீங்க. இங்க இந்த டெட்டார் பணம் கொடுத்துட்டான்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ்னு போடுவீங்க. ஒருவேளை இந்த பணத்தை ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறீங்கன்னா என்ட்ரி என்ன வரும்? ஷேர் ஹோல்டர் டு கேஷ்னு வரும். கரெக்டா? சிமிலர் டு தட், ரெகக்னைஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். எனக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வரணும் அப்படின்னா சிமிலர் டு திஸ், எனக்கு யாரு டெட்டார்? பையிங் கம்பெனி தான் டெட்டார். என்ன சேல்ஸ்? கம்பெனியே சேல்ஸ். ரைட்? ஸோ ரியலைசேஷன். ஸோ டெட்டார்ஸ் டு சேல்ஸ் மாதிரி நான் என்ன போடுறேன்? பையிங் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன். இது ஒரு என்ட்ரி. இப்போ இந்த டெட்டார் எனக்கு பணம் கொடுத்தான்னா கேஷ் டு டெட்டார்ஸ்னு போடுறோம் இல்லையா? இங்க கேஷா மட்டும் தரமாட்டான், கேஷ், ஷேர்ஸ் எல்லாமே கொடுப்பான். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர் அக்கௌண்ட் டெட்டார், ஈக்விட்டி ஷேரா வந்தா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்தா,
டு பையிங் கம்பெனி அப்படின்னு போட்டு ரெண்டாவது என்ட்ரி ரிசீவ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்ப வாங்கின பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா, கேஷோ ஈக்விட்டி ஷேரோ, அதை ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். ஸோ ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ், அவனுக்கு இந்த ஷேர்ஸை கொடுக்கறது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பையிங் கம்பெனில தான் இஷ்யூ பிரைஸ் என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன, டிஃபரன்ஸ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அப்படின்னு அக்கௌண்ட் பண்ணணும் பையிங் கம்பெனில. செல்லிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படியே அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்னு போடுற அமௌண்ட் மொத்த அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈக்விட்டி ஷேர் 10 ரூபாய், ஆனா நீங்க 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஆஸ் பர் ஏஎஸ் 13 அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ட்ரி என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர் டு கேஷ், மொத்த அமௌண்ட் தான் போடுவீங்க. ஃபேஸ் வேல்யூ இவ்வளவு, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இவ்வளவுன்னு போட மாட்டீங்க. கரெக்டா? சிமிலர் டு தட், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்னு போடுற அமௌண்ட் வந்து மொத்த அமௌண்ட். ஃபேஸ் வேல்யூ, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஸ்பிளிட் அப் வரக்கூடாது. இது சிம்பிள் ஸ்டெப் ஆஃப் க்ளோசிங் தி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டு ரியலைசேஷன் அட் புக் வேல்யூ. ஸோ ரியலைசேஷனுக்கு மாற்றும் போது புக் வேல்யூ. சம்டைம்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது வரும், கொடுத்துருக்க மாட்டான் கொஸ்டின்ல. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அசெட்ஸ் டேக்கன் ஓவர் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்ப்யூட்டேஷன் வந்து பையிங் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல, நான் இவ்வளோ அசெட் எடுத்தேன், எனக்கு இவ்வளோ பெனிஃபிட், இவ்வளோ லைபிலிட்டி எடுத்திருக்கேன், அது எனக்கு லாஸ். ஸோ டோட்டல் அசெட்ஸ் டேக்கன் ஓவர் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கும் போது புக் வேல்யூ எடுத்துக்க கூடாது, டேக்கன் ஓவர் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு டேக்கன் ஓவர் வேல்யூ, டிரான்ஸ்ஃபர் டு ரியலைசேஷன் அட் புக் வேல்யூ ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இதுதான் சிம்பிள் ஸ்டெப் ஆஃப் க்ளோசிங் தி லெட்ஜர்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி.